ஹாய் மக்களே வணக்கம். பாண்டியன் ஸ்டோரில் நம்ம கோமதி ஆசையாக தன் புருஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த 30 வருஷ காலத்தில் நான் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எந்த தப்பும் பண்ணதில்லை. இந்த ஒரு தடவை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுவும் சில காரணத்துக்காக தான் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நினச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு ஆசையாக அன்பாக ஒரு லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க. கடைக்கு போவாங்க. அந்த இடத்துல சரவணா அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்துட்டேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை சரவணா, சரியாயிடுச்சிடான்னுவாங்க. பாண்டியனுக்கு சமகாண்டு முறைச்சிட்டே இருப்பார், இவ வேறு எதுக்கு இங்கே வந்தான்ட்டு. ஆனால் எதுவும் வாய் திறக்காமல் பேசாமல் இருப்பார். சரவணா, நீ என்ன பண்ணுற, அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு புள்ளைய வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. பாண்டியனுக்கிட்டே இந்த லெட்டரை கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், அதை வாங்குறாரு. என் மனசில் இருக்கிற ஆசைலாம் எழுதியிருக்குங்க, நான் தப்பு பண்ணேன், நான் மன்னிச்சிருங்க. நான் எவ்வளோ முறையாக வந்து உங்ககிட்ட பேச பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லெட்டரை என் மனசில் இருக்கிறதுலாம் லெட்டரை எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் வந்து முட்டை கேட்குறாங்க. பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரில் முட்டையை மடித்து கொடுத்துட்றாருங்க. வந்ததே கோமதி கோவம், அந்த பொம்பளையை திருத்திக்கிட்டு போகிறாங்க. மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தன் மாமியாருக்காக என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அச்சோ, இங்கே பாருடி, நான் ஆசையாக லெட்டர் எழுதி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்து அதை பார்க்குள்ளடி மனுஷன், அதுக்குள்ளே ஒரு பாவி வந்து முட்டை வாங்குறேன்னு வந்து கடுப்பேற்றிட்டா. அவளை தேடி 2 பேரும் ஓடி போகிறாங்க. அவங்கள அடையாளம் கேட்குறாங்க, என்ன வயசு இருக்கணும். என் வயசு இருக்கும்டி மீனா, நான் என்ன பண்ணுறது தெரியலையே. ஷோ, எனக்கு வர ஆத்தத்துக்கு அவளை கையில் கடிச்சா 4 சாத்து சாத்தணும் போல இருக்குது. வாங்குறது கடன், இதில் வேறு வந்து அவசரமாக வந்து முட்டை வாங்கிட்டு போனான். இந்த மனுஷன் வேறு நான் கொடுத்த லெட்டரில் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ஓடி கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு எடுத்துன்னு போகிறாங்க. கூட மீனாவும் போகிறாங்க. இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு சரவணன் வந்து, அப்பா மீனா அம்மா வராங்கப்பா அப்படின்னு. மாமா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அத்தை பண்ண தப்பு தான் மாமா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் அதான் பண்ணியிருப்பீங்கன்றாரு. இதை கேட்டால் பாண்டியனை வந்து செம்ம கடுப்பை, எப்போ மீனா, நான் உன்னை அரசிக்கு மேலே நினச்சேன்ப்பா, என் பொண்ணு மேலே பார்த்தேன், நீ என்கிட்ட மறைச்சிட்டல, தங்கமயில் விஷயத்தில் நகையும் மறைச்சிட்டேன், இப்போ ராஜி கதிர் கல்யாணத்தை அந்த விஷயத்தையும் மறைச்சிட்டேன். நீங்கள் எல்லாம் நல்லவங்க, நான் கெட்டவன், அப்படி தானே? நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது செய்வீங்க, ஆனால் நான் ஒன்று என்ன செஞ்சுட்டா வானத்துக்கு உச்சி ஆடுவீங்க, என்னப்பா நியாயம் இது அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாரு. மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாமா, அந்த சூழ்நிலை மாமா, அந்த விஷயம் மட்டும் நடக்கலைன்னா 2 குடும்பத்துக்கும் சண்டை நடந்திருக்கும். நீங்கள் 2 பேருமே அடித்தடியில் இறங்கியிருப்பீங்க, ரொம்ப சண்டையாக இருந்திருக்கும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அத்தை இந்த முடிவு பண்ணாங்க. தயவு செஞ்சு அத்தையை மன்னிச்சிடுங்கன்றாங்க. இன்னும் என்னென்னா சொல்லுமா, நான் முடிவுலேருந்து மாற மாட்டேன்னு நினைக்கிறாரு நம்ம பாண்டியன். 2 பேர் கண்ணெதில் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை கசக்கி விசிறி அடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே கோமதியும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரவணன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வாடா அப்படின்னு குடோனுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு நம்ம பாண்டியனை, அந்த கசக்கி எரிஞ்ச லெட்டரை எடுத்து பிரித்து படிக்கலை, எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாரு. கண்டிப்பாக அவர் நல்ல மனுஷன்தான். ஏன்னா அவருக்கு வந்து ஆதங்கம், என்னடா நம்மளவங்களே நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, அவர் எந்த விஷயம் மறைச்சிருக்காரா. இப்போது ஒரு ஆம்பளைக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. தன்னோட வலி வேதனை யார்கிட்ட சொல்லுவாங்க, ஒன்று பெற்ற தாய்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை தகப்பங்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா பசங்கக்கிட்ட, இல்லைன்னா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட தானே எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. கட்டின பொண்டாட்டியாக அவரை ஏமாற்றிட்டு அவர் என்ன பண்ணுவார். அதனால் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாண்டியனை கோவமும் குறையுங்க. நம்ம அது கோமதி வந்து புரிஞ்சிக்கணும். அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியல. ஏன்னா அவர் கூட 30 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. தன் வீட்டுக்காரர் எப்படின்றது நம்ம கோமதிக்கு தான் தெரியும். அவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். இங்கே வந்து கதிரும் நம்ம ராஜு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ட்ரெயினிங் கிளாஸ் முடிச்சு போக நேரத்தில் வந்து பீச்சுக்கெலாம் போயிட்டு ஒரு ஆட்டம் பாட்டமாக இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. சீக்கிரமாக பாண்டியனும் கோமதியனும் பேசிட்டு அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.